வணக்கம். குருவே சரணம். மதியால் விதியை வெல்லலாம். இங்கு மதி என்பது உங்கள் ஜாதகத்தில் உள்ள சந்திரா லக்னத்தை குறிக்கும். இந்த சந்திரா லக்னத்தை பயன்படுத்தி விதி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள லக்னத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு வெற்றி பெறுவது என்று சில வழிமுறைகள் உண்டு. அதை சரியாக பயன்படுத்துகையில் நீங்கள் வெற்றி பெற்றுவிடலாம். இதைத்தான் மதியால் விதியை வெல்லலாம் என்று கூறியது. இந்த அர்த்தம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது பலரால். மதி என்பது உங்கள் ஜாதகத்தில் உள்ளது சந்திரா லக்னம். உங்கள் ஜாதகத்தினுடைய சந்திரன் என்ற ராசி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தெய்வத்தின் அம்சத்தில் பிறந்திருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் நட்சத்திர தேவதா அம்சத்தில் பிறந்தவர். நீங்களும் ஒரு தெய்வ அம்சமே. உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு தெய்வத்தின் அம்சமே. அதை அவர்கள் சரியாக பயன்படுத்துகையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம். நீங்கள் எந்த தெய்வ அம்சத்தில் பிறந்தீர்களோ அந்த தெய்வ அம்சமானது உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும், உங்கள் வெற்றியை எதிர்நோக்கும், அதற்கான சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதனால் தான் பெரியோர்கள் மறைமுகமாக மதியால் விதியை வெல்லலாம் என்று கூறினார்கள். ஒரு ஜாதகத்தில் விதி, மதி, கதி என்ற 3 அடிப்படையில் பார்க்க வேண்டும். விதி என்பது உங்கள் ஜாதகத்தில் உள்ள லக்னம், மதி என்பது சந்திரா லக்னம், கதி என்பது சூரியன் நின்ற இடம். இந்த 3 ரீதியாகும் விதி, மதி, கதி என்ற அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தை 69 விதமாக ஆராய்கையில் நீங்கள் வெற்றி பெறும் வழி 3 இடத்தில் இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில், வியாபாரத்தில், வணிகத்தில், உத்தியோகத்தில், தொழிலில், மகிழ்ச்சியில், குடும்ப வாழ்க்கையில், நட்பில், உறவில், பொருளாதாரத்தில் அனைத்திலும் உயர்ந்த நிலையை அடையலாம். முயற்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறை சக்தியின் அருளாலும் அந்த இறை சக்தி எனக்கு அளித்த 42 வருட ஜோதிட அனுபவத்தாலும் என்னால் உங்கள் ஜாதக ரீதியாக உள்ள விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தர முடியும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். பண்டிட் MGP, 42 years experience astrology.